பேரண்ட்ஸ் என்னங்க திடீர்னு ஒரு இருட்டடிப்பாக இருக்குது, ஒரு மாதிரியான இடம்னு பார்க்குறீங்களா? கிரிஞ்சியாக இருக்கிற மாதிரி இருக்கா? அது அப்படி தான். ஏன்னா டாபிக் அந்த மாதிரி. இந்த குழந்தைகள் வந்து நைட்டு தூங்குறது பிரச்சனை இருக்குது. தூங்கவே மாட்டேங்குது, நைட்டானா முடிச்சிருக்குது, திடீர்னு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, இப்படிலாம் கம்ப்ளைண்ட்டுங்க. ஒரு பேசிக்காக சில விஷயங்களை மாத்திரம் நம்ம பார்த்துருவோங்க. ஓகேவா? ஜென்ரலாக வந்து நைட்டு குழந்தைங்க தூங்கணும்னா காமன் திங்ஸ் தான் காமன். நமக்கு ஒன்றும் பெருசாக புதுசாக வியாதிகள்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை. ஆகாரம் நல்லா இருந்து வயிறு நல்லா ஃபுல்லாக இருந்தால் தூங்க போகுது. அப்போ என்ன பண்ணணும்? நைட்டு கரெக்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு நல்ல கேப்பு கொடுத்து ஒரு சாலிட் டயட்டாக கொடுத்தீங்கன்னா தான். நான் சொல்கிறது ஃப்ரம் 6 மந்த்ஸ்லேருந்து எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு சாலிட் டயட்டு நைட்டு கொடுத்தா தான் அது நல்ல வயிறு ரொம்ப இருக்கும், நடுப்புற எழுதுக்காது, ஆகாரத்தினால டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் ஆம்பியன்ஸ்னு அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பேரண்ட்ஸ். ஆம்பியன்ஸ்னு ஒரு சுற்றுப்புற சூழல், அதாவது நீங்கள் வைக்கிற கிளாத்து, ஒரு ஏரு, லைட்டு. இப்போ வெயில் காலம்லையா ஏசி, நிறைய பேருக்கு ஐயோ ஏசி போகணுமா, குளிர் வந்துருமே, கோல்டு வந்துருமே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. தாராளமாக ஏசியில் யூஸ் பண்ணால் அதான் அந்த ஆம்பியன்ஸ் எப்படி செட் ஆகுது, குழந்தைக்கு இதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதை பார்த்துக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து திடீர்னு டிசம்பர் மாதம் கம்பளியை போற்றிப்பாங்க. நம்ம ஊருக்கு கம்பளியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது டிசம்பராக இருக்கட்டும், ஜான்வரி அதெல்லாம் கிடையாது. ஸோ ஆம்பியன்ஸை செட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை எதில் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். லைட்டாக இருக்கலாம், ஏராக இருக்கலாம், கிளாத்தாக இருக்கலாம், அந்த ஆம்பியன்ஸாக இருக்கலாம். எதுங்கிறது நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கும், அது உங்களுடைய பொறுப்பு. ஓகேவா? 2வது 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரீசார்ஜ்னு பேசிட்டு ரொம்ப கலட்டாக பண்ணிட்டு இருக்கேன். மத்தியானம் தூங்கிடுச்சு, என்னம்மா மத்தியானம் 2 மணி நேரம் நல்லா தூங்கிடுவாங்க. ஏங்க மத்தியானம் ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணிட்டு நைட்டு தூங்கணும், எப்படிங்க தூங்கும்? ஈக்குவல் டு செல் ரீசார்ஜ். அது ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணால் நீங்கள் 2 யூடியூப் பார்க்கணும், 2 சினிமா பார்க்கணும், அப்போ தான் அது இறங்கும். அதே மாதிரி தான் மத்தியானம் அதுக்காக குடும்பப்படுத்தி எழுப்புங்க அப்படிலாம் சொல்லலை. 2 மணி நேரம் தூங்குற குழந்தையும் 1.5 மணி நேரம், இல்லை 1.5 மணி நேரம் தூங்குற குழந்தையும் 1 ஹவர், இல்லை ½ அன் ஹவர், அது மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கும். அது எழுந்தோடனே கொஞ்சம் சிறுங்க அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிடும், பிரச்சனையே இல்லை நமக்கு. ஆனால் அந்த சோர்வு, அந்த ஒரு ½ மணி நேரம் எழுப்புறோம் பார்த்தீங்களா, அதோட இம்பாக்ட் நின்று தெரியும். அழகாக தூங்குது. மத்தியானம் நல்லா தூங்குறதுக்கு நைட்டு வந்து தூங்குறது மட்டும் சொல்லாதீங்க, சரிங்களா? அது ரொம்ப பேஜார். எந்த கொஞ்சம் தூக்காது, ஆக்டிவாக விளையாடின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நார்ம்ஸு. இதெல்லாம் பார்த்து நைட்டு தூக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் வந்து ரொம்ப பிரைட் லைட்டு, சில இடத்துல பிரைட் லைட் போட்டால் தான் தூங்குதும்பாங்க, சில வந்து லைட்டு போடலன்னு தூங்கணும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட்டு நைட்டு டிம்மாக இருக்கணும். இது ஒரு ஜென்ரல் கான்செப்ட். ஜென்ரலாக பொதுவாக எல்லாருக்கும் உண்டான விஷயம். அது ஒன்று. இந்த பிலோ 6 மந்த்ஸில் வந்து ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த பாடி வார்ம்த்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது அம்மாவுடைய சூடுங்கிறது தனிப்பட்ட முறை. நீங்கள் என்ன தான் காற்றை போட்டு என்ன தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட டெம்பரேச்சரை அதெல்லாம் செட் ஆகாது. அந்த பாடி வார்ம்த் அதுக்கு தெரியும். அதுவும் அவங்க அம்மா கங்காரு கேர்னு பேர். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அரவணைச்சின்னு தான் தூங்கி ஆகணும். நல்லா தூங்குறதுக்கப்புறம் நைஸாக நழுவ விட்டுட்டு நீங்கள் தனியாக வந்து தூக்குங்க. தனியாக என்னங்க பக்கத்தில் தான். ஓகேவா?